வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம வட்டையப்பம் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதில் நான் 2 கிளாஸ் பச்சரிசி நல்லா ஊற வச்சு தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது தேங்காய் தண்ணி. இந்த தேங்காய் தண்ணியில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஈஸ்ட்டு போடுறேன். இது ஒரு சின்ன ஸ்பூன் தான், இது 1/4 ஸ்பூன் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்னது. அவ்வளோதான் இதுக்கு தேவை. இதை நம்ம போட்டு வச்சிடலாம். அதுலேயே அதே மாதிரி கொஞ்சம் சுகரும் இதில் போட்டு வச்சிடலாம். இப்போ அரிசி நம்ம இந்த ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். பாதி பாதியாக அரைக்கலாம், ஃபுல்லாக அரைக்க முடியாது. இது பாதி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஏலக்காவோட சீட்ஸ் இதில் போடுறோம். தேவையான அளவுக்கு சுகர் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றி அரைக்கப்படும். நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம இதில் ஊற்றிடலாம். இன்னொரு ட்ரிப்பு நம்ம அரைக்கணும். அதில் நம்ம ஒரு 1/2 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அது நம்ம இதில் போட்டுடலாம். அப்புறம் மீதி இருக்கிற ரைஸ் இதில் போட்டுடுறேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு நமக்கு இதுக்கு தேவையாக இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இங்கே ஈஸ்ட்டு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் தண்ணி, கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன், ஈஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இதுவும் இதில் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சி ஊற்றியாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஈஸ்ட்டு டைரெக்டாக கூட இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் தண்ணியில் நம்ம போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அது ரொம்ப நல்லது தேங்காய் தண்ணி. ஆனால் இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட போட்டு அரைச்சிக்கலாம். இனி இது 3 மணி நேரத்தில் இது பொங்கிடும். நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கிடுச்சு. இது நம்ம இந்த தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி இருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 ஊற்றிடலாம். இதை இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சுட்டோம். இனி இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விடுறதுக்கு ஒரு பெரிய பிளேட்டில் பச்சை தண்ணி ஊற்றி கூட இது அர்ஜென்ட்டுக்கு இறக்கி வச்சுன்னு இது சீக்கிரம் சில் ஆகிடும். அப்போ கூட நம்ம கட் பண்ணிடலாம். இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நானாக மேலே வச்சேன். இப்படி மேலே வச்சு நம்ம இது பண்ணது. இது ஜீரக மிட்டாய் தூணுது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலே என் பையனுக்கு கொடுக்கறதுக்காக. அதனால் இந்த மாதிரிலாம் செஞ்சுது. இதை நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக, கொஞ்சம் சக்கரை அதிகமாக போடணும் இதுக்கு. அப்போ கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.